முன்னதாக தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார். ஏற்கனவே திட்டமிட்டபடி சத்திரம் பேருந்து நிலையத்துல தூய வளனார் கல்லூரி மைதானத்துல திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு ராஜினாமா செய்துள்ள அந்த வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 4 மணிக்கு அவர் இங்கே இந்த மைதானத்துல பேச இருக்கிறார். மிக முக்கியமாக இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்காங்க. தற்பொழுது சாலை வளம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஒயர்லெஸ் சாலை வழியாக KK நகர், அதே போல் LIC காலனி, மன்னார்புரம், TVS டோல்கேட், அதற்கு அடுத்ததாக சஞ்சீவி நகர், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சஞ்சீவி நகர் வழியாக ஓயமரி மேம்பாலம் கடந்து அதன் பிறகு அண்ணா சிலை வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்தை அந்த மைதானம், அதாவது தனியார் கல்லூரியில் உள்ள மைதானத்துக்கு அடைகிறார். 4 மணிக்கு அவர் பேசுகிறார். 1 மணி நேரம் அவருடைய நிகழ்ச்சிகள் என்பது அந்த சாலை வளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 4 மணிக்கு தான் இங்கே பேசுவார் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்டோர் மட்டுமே உள்ளே அனுமதி என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் அமைச்சரும் ஆனந்த் குறிப்பிட்டிருந்தார். நேற்று சற்று நேரத்துக்கு முன்னதாக ஏராளமானோர் வந்ததாலும் உள்ளே கூட்டம் குறைவாக இருந்ததாலும் வெளியில் காத்திருந்தவர்களை தற்பொழுது அனுமதி அட்டை இல்லாமல் அந்த QR கோடுடன் உள்ள அனுமதி அட்டை இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதித்திருக்காங்க. தொடர்ந்து உள்ளே பொதுமக்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்காங்க. 4 மணிக்கு அவருடைய இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டமானது இங்கே துவங்கும். அதற்கு முன்னதாக இந்த சாலை வளத்தில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக தான் கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட பொழுது இந்த ஒயர்லெஸ் சாலையில புனித அந்தோணியார் ஆலயத்தில் நேரடியாக மண்டியிட்டு அவர் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அதற்கு அடுத்ததாக பள்ளிவாசலுக்கும் சென்றார். திரும்பி மீண்டும் விமான நிலையம் திரும்பும் பொழுது பச்சை நாச்சியம்மன் கோயிலிலும் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்வுகள் அந்த சாலையில் ஏற்கனவே அரங்கேறியது. தற்பொழுது வயர்லெஸ் சாலையில அவர் சாலை வளம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஏற்கனவே திட்டமிட்டபடி காவல்துறை குறிப்பிட்டுள்ள அந்த இடத்தில், ஏனென்றால் கிழக்கு மேற்கு தொகுதி 2 தொகுதியிலுமே அவருடைய அந்த பயணம் என்பது இருக்கிறது. ஏனென்றால் KK நகர், மன்னார்புரம் பகுதியில் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளாக இருக்கும். அந்த பகுதியிலும் அவருடைய அந்த சாலை வளம் என்பது திட்டமிடப்பட்டுள்ளது. ஏராளமான பொதுமக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரை காணுவதற்காக காத்திருப்பார்கள். அதற்காக இருபுறமும் தடுப்பு வேலிகள் முக்கியமான அவர் வரக்கூடிய அந்த 11 கிலோமீட்டர் தூர சாலையில் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களை அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மீண்டும் இதே அவர் அந்த சாலையில், அதாவது சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில 4 மணிக்கு அவர் தூய வளனார் கல்லூரி அந்த பகுதியில் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தை முடித்துவிட்டு மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதே அண்ணா சிலை, ஓயமரி பாலம், சஞ்சீவி நகர், அதே போல் ஸ்ரீ கார்னர் வழியாக சுப்பிரமணியபுரம் வழியாக திருச்சி விமான நிலையத்தை மீண்டும் சென்றடைகிறார். தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார். மிக முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம், ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிட்ட இந்த கிழக்கு தொகுதிக்காக தனக்காக வாக்குகளை சேகரிப்பதற்காக தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு அவர் சென்றார். அதன் பிறகு வென்றார். அதற்கு அடுத்ததாக அவர் தன்னுடைய பதவியை, ஏனென்றால் 2 தொகுதியில் அவர் போட்டியிட்டார். பெரம்பூரிலும் வெற்றி பெற்ற நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு முதல்வராக பதவியேற்று அடுத்த ஒரு பொது நிகழ்ச்சி என்பது முதல் நிகழ்ச்சியாக திருச்சி கிழக்கு தொகுதிகளுக்குட்பட்ட முக்கியமாக சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு அருகே உள்ள இந்த தனியார் கல்லூரி மைதானத்துல இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கு. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையினர் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 போலீசார் என்பது 4க்கும் மேற்பட்ட தொலைவுல தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்படுது. அது குறித்தான விவரம் என்ன? முதலில், அதாவது அவர்களை பொறுத்தளவு தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அதை அவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், உங்களுக்கு தேவையான அந்த விஷுவல்களை கொடுத்து விடுவோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் முதலில் செய்தியாளர்களை அனுமதிப்போம் என்றார்கள். ஆனால் அதற்கான அனுமதி அட்டை அறிவிக்கப்படும், அதற்கான நபர்களுடைய எண்களும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதி நேரத்தில் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட முன்னதாக அவர்கள் அனுமதி என்பது கிடையாது என்று தெரிவித்தாங்க. ஆனால் சிறிது நேரத்தில் மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் தனியாக வாகனங்களை வைத்து காவல்துறையினர் அவர்களுடைய உதவியுடன் உள்ளே வாகனங்களில் பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உள்ளே அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த மேடை என்பது இங்கே கிடையாது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்திய அந்த பேருந்தை நிறுத்தி அதன் மேல் ஏறி நின்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். உள்ளே அமைக்கப்பட்டுள்ள அந்த பந்தலில் உள்ளே பத்திரிகையாளர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முதலில் நாங்கள் எடுக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம், நீங்கள் யாரும் இங்கே உள்ளே ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என்று அவர்கள்
கட்டளையிட்டிருந்தார்கள். தற்பொழுது பத்திரிகையாளர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் திருச்சி விமான நிலையம் மற்ற பிரச்சார பகுதியில் வரும்பொழுது செய்தியாளர்களுக்கும் அவர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவராக வேட்பாளராக நின்றும் தலைவராக பிரச்சாரம் செய்த பொழுதும் ஒவ்வொரு இடத்திலும் பத்திரிகையாளருக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. இந்த முறை அது போன்று எதுவும் ஏற்படக்கூடாது என்று முன்னதாக ஏற்கனவே செய்தியாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கிருஷ்ணன் அவர்களும் செய்தியாளர்கள் நேரடியாக கேள்வி அனுப்பினார்கள். உங்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். அதையும் தாண்டி இன்று மீண்டும் குழப்பம் ஏற்பட்டு செய்தியாளர்கள் உள்ளே அனுமதி கிடையாது என்று அவர்கள் எல்லாரையும் உள்ளே யாரும் இருக்கக்கூடாது என்று வெளியேறுமாறே அறிவிப்பை வெளியிட்டாங்க. சிறிது நேரத்தில் நாம் அதற்கான செய்தியும் ஒளிபரப்பினோம். செய்தி ஒளிபரப்பிய சிறிது நேரத்திலும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதே நேரத்திலேயே மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக மதியம் 2 மணிக்கு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்களை செய்தியாளர்களையும் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை உள்ளே அழைத்து செல்ல நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்ற அவர்கள் தகவலையும் தெரிவித்திருந்தாங்க. இப்ப செய்தியாளர் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர் உள்ளே அவர்கள் முறையாக அழைத்து செல்ல வேண்டும் என அறிவித்ததன் அடிப்படையில் அதேபோல் காவல்துறையினரும் உள்ளே செய்தியாளர்களை அனுமதித்திருக்காங்க. நேரடியாக இப்ப தற்பொழுது உள்ளே செய்தியாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியை செய்தி சேகரிப்பதற்கான பணியில ஈடுபட்டு வராங்க. முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு ஒரு பெரிய நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அதனால கூட்டமும் அவரை பார்ப்பதற்காக அதிகமாக வருவதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது அங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையா செய்யும் பொழுது லட்சக்கணக்கானோர் அதிக அளவில் ஒவ்வொரு இடத்திலும் கூடுவது, அதற்காக நெரிசல் இது போன்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது முதல் முறையாக தான் போட்டியிட கிழக்கு தொகுதியில் வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு அவர் பேச இருக்கிறார். அதற்காக ஏனென்றால் இதில் இதோடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு 15,000 இருக்கைகள் என்பதே போட முடியும். அந்த தனியார் கல்லூரியோட மைதானத்தில் உள்ளது. ஆனால் 7,000 இருக்கைகள் என்பது போடப்பட்டிருந்தது. நேற்று திடீரென தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தும் அதே போல அமைச்சரும் அவர் நேரடியாக தகவலை பதிவிட்டிருந்தார் எக்ஸ் வலைத்தளத்தில். 5,000 பேருக்கு மட்டுமே உள்ளே அனுமதி. ஏனென்றால் இது சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு எதிரே உள்ள இந்த கல்லூரி தனியார் இந்த தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அவர்கள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது, மற்றவர்களுக்கு எதுவும் அசௌகரியம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 5,000 பேர் மட்டுமே அனுமதி என்று தெரிவித்தாங்க. ஆனால் உள்ளே கூட்டம் குறைவாக இருந்தது. சற்று நேரத்துக்கு முன்னாடி ஏனென்றால் வெளியில் அனுமதி அட்டை கிடைக்காமல் ஏராளமானோர் காத்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கு அடுத்ததாக காவல்துறையினர் நேரடியாக அமைச்சர் ஆனந்திடம் முறையிட்டு உள்ளே அனுமதிக்கலாமா என்று கேட்டதற்கு பிறகு நேரடியாக இப்ப தற்போது பொதுமக்கள், சிறியவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வராங்க. அந்த காட்சிகளையும் காண முடிகிறது. தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. 5,000 பேர் என்பது அதில் கூடுதலாக ஒரு 2,000 7,000 பேர் வரை அந்த இருக்கைகள் என்பது அவர்களுக்கு போடப்பட்டுள்ளது. அதில் அவர்கள் அமர்ந்து அந்த இருக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டால் உள்ளே யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்ற ஒரு கட்டளையும் காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் இப்ப தற்போது உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்காங்க. அதற்கான தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. சத்திரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. மிக முக்கியமாக அவர்கள் இந்த பகுதியில பேருந்து என்பது வர முடியாது. அதற்கான மாற்றுப்பாதையும் அதற்கான மாற்று இடங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பேருந்துகள் இந்த சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டு அவர்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ளே வர முடியாது. இந்த சிறிது தூரத்தில் தூய வளனார் கல்லூரி பகுதியிலும் அதே போல் இந்த அண்ணா சிலைக்கு முன்னதாகவும் காவல்துறையினர் பேருந்துகளை திருப்பிவிடும். ஏற்கனவே அந்த மாற்றம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை நேற்றே அறிவித்திருந்தாங்க. பொதுமக்களை பொறுத்தளவு சத்திரம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவு கூடினால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஜோசப் விஜயோட இந்த முதல் நிகழ்ச்சி என்பதால் ஏராளமானோர் இங்கே வர துவங்குவார்கள். கூட்டம் அதிகமாக கூடும், கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த போக்குவரத்து மாற்றத்தையும் திருச்சி மாநகர காவல்துறை செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அவர் வரக்கூடிய பகுதிகள் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சாலைகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இந்த சாலை வளமானது இப்ப தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய இந்த பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தப்பட்ட அந்த வெள்ளை நிற வாகனத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தாவேகா தனது தேர்தல் பரப்புரையின் போது குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துல பங்கேற்க அனுமதி அப்படிங்கறது கொடுக்கறாங்க, அப்போதைய அரசு இதற்காகவே எஸ்ஓபிகளை வகுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. தற்போது தாவேகா ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலும் குறைந்தபட்ச நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதை எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு?
மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது ஏனென்றால் அவர்களை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொள்கிறார். ஆனால் அது கட்சி அவர்கள் குறிப்பிட்ட அளவு தன்னுடைய தங்களுடைய கட்சி தலைவர் வந்து கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். அதற்கு முன்னதாக தனக்காக வாக்களித்த வாக்காளர்களுக்கு முதல் நன்றி அறிவிப்பை அந்த கூட்டமாக நடத்த வேண்டும். அதற்காக தான் அவர்கள் வந்து இதில் வந்து நாங்கள் அதிக அளவு கூட்டத்தை கூட்டுவதற்காக எந்தவித பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றால் ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல கடுமையான வெயில் என்பது வந்து திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் இப்ப தற்பொழுது வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிட வசதிகள் அனைத்தும் உள்ளே செய்து தரப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகமாக அவர் கட்சியின் தலைவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது இருக்கைகள் என்பதே வந்து போடப்படாமல் இருக்கும். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி என்பதால் இருக்கைகள் போடப்பட்டு பந்தல்கள் முறையாக அமைக்கப்பட்டும் அவர்கள் அமர்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் செய்திருக்காங்க. அப்பொழுது காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் குறைவாக இருப்பார்கள். கூட்டத்தை அதிக அளவு கூட்டினால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் எதுவும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றதில் அவர்கள் குறைவானவர்களை வந்து அப்பொழுதும் QR கோடுகளை கொடுத்து இது போன்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது ஒரு மைதானத்திலோ அல்லது இன் கேமரா மீட்டிங் அதாவது உள் அரங்கிலோ நடைபெற்றால் அதற்கான கட்டுப்பாடுகளை அவங்க விதித்திருந்தாங்க. அதே கட்டுப்பாடுகளை இப்ப தற்போது விதிக்கிறார்கள். காரணம் பொதுமக்கள் ஏராளமாக வந்து விடுவார்கள். அவர்களுக்கு உள்ளே வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் யாரையும் வரவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இல்லை என்று அவர்களுடைய தரப்பு இந்த தகவலையும் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது சாதாரணமாக இங்கே உள்ளே வந்து பொதுமக்கள் நிர்வாகிகள் அனைவரும் உள்ள தொண்டர்களும் சென்று கொண்டிருக்காங்க. காவல்துறை கட்டுப்பாடு என்பதும் கிடையாது. ஏனென்றால் உள்ளே வந்து இருக்கைகள் நிரம்பும் வரை பொதுமக்களை வந்து அனுமதிக்க உத்தரவு என்பது வந்துள்ளது.